வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணதாசன் பாடியிருப்பார். அதாவது வீடு வரை மனைவி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு இருப்பார். இது நிதர்சனமான உண்மை. அதை நாம் உணர்றதில்லை. அதாவது இந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது உங்களை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அதாவது என்னன்னா, எப்படிப்பட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அதாவது அது வீட்டுக்காகவே தன்னை உருக்கி மெழுகை போல வாழ்ந்தாலும் யாரும் சிலை வைக்க போகிறதில்லை நமக்காக. அதாவது அப்படியே உருகி உருகி இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் நினைவில், அதாவது உண்மையான காதலுடன் இருக்கும் மனைவியாகட்டும் கணவனாகட்டும் யாராக இருந்தாலும் மிஞ்சி போனால் 1 வாரம் அவர்கள் நினைவோடு வாழ்வார்கள். அடுத்து தன் வேலைகளே அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அதாவது 8 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலும் ஒரு 2 மணி நேரம் குடும்பத்துக்காக வேலை பண்ணுங்க. ஏன்னா கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும், குழந்தைகளுக்காகவும் இருந்துக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் உங்கள் ஆத்மாவிற்காக செலவிடுங்கள். அதாவது நீங்கள் தியானமோ உடற்பயிற்சியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நீங்கள் அரை மணி நேரமாவது கொடுங்க. அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை 1 மணி நேரமாக கூட ஆக்கி கொள்ளுங்கள். அது உடற்பயிற்சியாக இருக்கலாம், ஒரு நீச்சல் பயிற்சியாக இருக்கலாம். என்னவோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு நாளைக்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டே வாங்க வாழ்நாளில். அதுதான் உங்களை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அதாவது உங்கள் ஆத்மாவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாகவும் புத்துணர்வாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்நாளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து உங்களை சிறப்பாக வழி நடத்தும். அதனால் யோக பயிற்சி பண்ணுங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. போதும் பண்ணிங்கன்னா எல்லா உண்மைகள் சுற்றி நடக்கிறது எல்லாமே புரிய வரும். புரிய வந்ததுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி திட்டமிட்டுக்கலாம் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. நன்றி. இந்த ஜோதியை பார்க்கறத பழக்கமாக வச்சுக்கோங்க.